ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்குறன்னு தெரியல. எந்த கல்வியாளர் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசினாங்க? இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல, அறிஞர் பெருமக்கள் அல்லது துணைவேந்தர்கள், பெரிய பெரிய இலக்கியவாதிகள், அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர், பங்கேற்று பேசியவர்கள் யாராரு? நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணும் இல்ல. பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல? முதல்வர், துணை முதல்வர், இவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதெல்லாம் யாரு? திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள். கல்வியை பத்தி பேசுறதுக்கு வந்தா வேணும், கல்லூரி விழாவுக்கு வந்தா வரணும், எல்லாத்துக்கும் வந்தா வரணும். அப்படிங்கும்போது நடிகை நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க? கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர், நடிகரை கூப்பிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப நான் நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவனே அரியணை. நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு, நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு. இந்த கோட்பாடு வருமா? வராது. இத படிச்சவங்க, இந்த பரம்பரை, அறிவார்ந்த சமூகம் பரம்பரை, நாகரிகம், பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை பிச்சு மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம். சீனா சிரிக்குது, அமெரிக்கா சிரிக்குது, உலகம் காரி துப்புது இந்த சாவுல. அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா. அந்த மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா. செத்தம்னா வரலாறு இருக்கு. இது என்னது? இது என்னது? இந்த மாசா தூசாது என்ன மாசு? ஆத்துல அழகர் இறங்கினாலும் 10 லட்சம் பேர் கூடுறான். சரி, இது தெய்வ வழிபாடு. இது என்ன வழிபாடு? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.